Sivagaraya's hit session, March 12 and 11. Prime Minister Modi ஒபேசிட்டியை 2025 குறைக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு ஒரு கால் கொடுத்துருக்காங்க. ஈவன் எக்கனாமிக் சர்வேலையும் ஹெல்த் டேக்ஸ் அப்படிங்கிறது அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்டுக்கு வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த ஒபேசிட்டி அண்ட் த ஃபுட் ப்ராக்டிசஸ் இது ரெண்டையும் வந்து லிங்க் பண்ணுறாங்க. பிகாஸ் த மேஜர் காஸ் ஆஃப் ஒபேசிட்டி இஸ் தி டயட், சேஞ்ச் இன் டயட். ஸோ அப்போ வந்து அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்டு, ஸோ இதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்தியாவில் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம், இஸ் தட் ஸ்டெப்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ட்ரி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. லெட் வி சி. தென் யூஎஸோடைய ட்ரேடு ரிலேட்டடான பயலாட்ரல் டாக் இப்போ இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கு இடையில் பிரைம் மினிஸ்டர் மோடி யூஎஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த டாக் ஃபஸ்ட் லெவல் வந்து மூவ் ஆன் ஆகுது. ஸோ இந்த மல்டி செக்டோரல் பயலாட்ரல் ட்ரேட் அப்படிங்கிற இந்த அக்ரிமெண்ட், இட்ஸ் நாட் அ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ பிகாஸ் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது WTO கீழே சில எக்ஸம்ஷன் கீழே வருது. அண்ட் ஆல்சோ தெர் இஸ் அனதர் எக்ஸம்ஷன் எனேபிளிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இப்போது இந்த கேட்டகரிஸ் வந்து இந்தியா யூஎஸோடைய ட்ரேட்குள்ளே வர்ற இந்த மல்டி செக்டரல் பயலாட்ரல் ட்ரேட்குள்ளே வர்றது WTOவுடைய மோஸ்ட் ஃபேவர் நேஷனுங்கிற கான்செப்டை வயலேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஸோ அது சில சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இந்தியன் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 2 இஷ்யூ இருக்குது. ஒன்று செச்காம் கமிட்டியில் வைஸ் சான்சலர் செலக்ட் பண்ணுற அந்த கமிட்டியில் ஸ்டேட்டுடைய ரெப்ரசன்டேஷன் இல்லை. இதை வந்து கோர்ட்டும் வந்து அப்ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு ரோல் கிடையாது அப்படின்ட்டு. சேம் சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் ரோல் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதர் சைடில் வந்து அவுட் சைட் ஆஃப் த பீப்புளை உள்ளே கொண்டு வருது. அதை ஆத்தர் வந்து இட் இஸ் நீடட் ஃபார் த சேஞ்சிங் டைமென்ஷன் ஆஃப் தி சொசைட்டி அண்ட் த அதர் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லெட் வி டிஸ்கஸ் தான். தென் salaried எம்ப்ளாயி கிளாஸஸ், ஸோ பிஎஃப் பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே பிரகாரம் ரியல் வேஜஸ் வாங்குறவங்க, அதாவது salaried எம்ப்ளாயீஸ் பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த வேஜஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது, இன்ஃப்ளேஷனோட மேட்ச் ஆகலை. வேறு கேஷுவல் லேபர் வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. அண்ட் ரியல் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கவங்களும் ஓரளவுக்கு பெட்டராக இருக்காங்க. பட் அது கம்பேரபிளி லெஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் compassionate. This article wrote by Mr. Satyatri, a Nobel Peace Laureate for child trafficking reduce பண்ணது as well as child care welfare இது எல்லா ஆக்டிவிட்டீஸுமே. ஸோ இவர் என்ன பேசியிருக்காருன்னா ஹெல்த் செக்டரில் கம்பேஷனேட் அப்ரோச் வேணும். இது WHO-வும் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கம்பேஷனேட் அப்படிங்கும்போது அந்த அட்டென்ஷன் டு த பேஷண்ட்ஸ் அண்ட் அவங்ககிட்ட கனிவாக பேசுகிறது, அவங்களுடைய ப்ராப்ளம் புரிஞ்சுக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறது, இது எல்லாமே அதிகம் வந்து ஸ்பீடாக வந்து அந்த க்யூரை வந்து கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரியான ரிலேட்டடான ஒரு ஆர்டிக்கல். தென் நெக்ஸ்ட் மோஸ்ட் சைட் ஓவர்ஹாலிங் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ இந்தியாவில்